வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியலில் மெயின் லீடிங் கேரக்டரில் நடிச்சிட்டு வர நடிகை இந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. அந்த நடிகை யார், எதுக்காக விலகுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியல் இப்போது 700 எபிசோடுகளையும் தாண்டி கொஞ்சம் வெற்றிகரமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அக்கா தங்கச்சியுடைய பாசத்துக்கான ஒரு சீரியல் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரியலில் ஈஸ்வரிக்கு தங்கச்சியா அபி கேரக்டரில் நடிச்சிட்டு வர ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லேருந்து விலகியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்லேயும் டாப்பில் இருந்த ஒரு சீரியல் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தடுத்து வந்த புது சீரியல்களால் இந்த சீரியலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டைமிங் சேஞ்ச் பண்ணதால் இந்த சீரியலுடைய டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. இந்த சீரியலிருந்து திடீர்னு விலக முடிவெடுத்த ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு முக்கியமான தருணம் வரப்போகுது, அதுக்காக தான் இந்த சீரியல்லேருந்து விலகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் மட்டும் இல்லாமல் ரோஜா 2 சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க. இவங்க போட்ட இந்த மாதிரியான ஒரு பதிவுக்கு இவங்க சினிமாவுக்கு மொத்தமாகவே பாய் சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்க போகிறாங்களா அப்படின்றத இனிமே தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண கேரக்டர் ரொம்பவும் ஸ்பெஷலான கேரக்டர். இந்த சீரியலில் வாய் பேச முடியாமல் நடித்த இந்த கேரக்டரை நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்ட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இவங்க இந்த சீரியலுடைய 750வது எபிசோட்லேருந்து எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீரியலில் இவங்களுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் யாரை கமிட் ஆகிறாங்க அப்படின்றத அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.